ஃபிலிம் ஸ்கூல் விஷயமா சின்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த உலக சினிமா எழுதும்போது வெர்னர் ஹெர்சாக்னு ஒரு ஜெர்மன் டைரக்டரை பற்றி நான் படித்தேன். அவர் என்ன ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் போய் படிக்கிறாரு. படித்து முடிச்சிடுறாரு. முடிச்சோன்னா இங்கே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வந்து ஒரு கேமரா இருக்குது. அவர் கேட்குறாரு, இந்த கேமரா கொடுங்க, நான் படம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். அதனால் அது இன்ஸ்டியூட்டில் உள்ள கேமரா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அன்றைக்கி நைட்டாக பூட்டை உடச்சி அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்க கேமரா திருடி போய் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு கேமராவை திருப்பி கொடுத்துறாரு. ஆக அவர் நம்மளாக இருக்கார், அவர் விடக்கூடாது, இவர் தேடி பிடிக்கணும். நான் ஃபாலோ பண்ணி அவர் பிடிக்கலாம் போது முடியல. ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறார், வேறு இடங்களில் மாறிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு கிடச்சிச்சு. அது பேர் வந்து ரோக் ஃபிலிம் ஸ்கூல். ரோக்னால் நீங்கள் ஊர் சுற்றுறன்னு சொல்லலாம், கலகக்காரன்னு சொல்லலாம், நாடோடின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்கூலில் எப்படி சேர்றது அப்படின்னு படிக்கும்போது அவர் சொல்கிறார், 12 புத்தகங்களை பரிந்துரைக்கிறார். அந்த 12 புத்தகங்கள் நீங்கள் படித்தா நான் சேர்த்துக்கிறேன். சரி, அதுக்கு பிறகு சில விதிகள் சொல்கிறாரு. அதாவது எங்கேயுமே கால்களால் நடந்து திரிகிற ஆளாக நீங்கள் இருக்கணும். சும்மா டூ வீலர்லேயோ கார்லேயோ ஆளாக இருக்கக்கூடாது, நடந்து போகணும். அப்புறம் கவிதையை குறித்த சென்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 4 வயது குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரம் அதோட கவனம் பிசகாமல் உங்களால் கதை சொல்ல முடியும்னா நீங்கள் தயவு செஞ்சு என் ஸ்கூலில் வந்து சேர்ந்துக்கிறீங்கிறார். அது சேர முடியல. ஏன்னா அது அவர் எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு நாடோடியாகவே இருக்கார். அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் ஃபிலிம்ஸோட அட்ரஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் தான் அது அட்ரஸ்ஸு. நான் நியூசிலாந்துக்கு வந்தேன்னா அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும், ஜெர்மனிக்கு போனால் அங்கே ஒரு 10 நாள் கிளாஸ் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு ஈரானிய இயக்குனர் புகழ்பெற்ற மக்மல் பஃப் வந்து இந்த பிரசாத் லேபுக்கு வரும்போது இதே தேட்டரில் வச்சு தான் நான் அவரை சந்தித்தேன். அப்போ அவர் கூட ஒரு 3 நாள் நான் தங்கியிருந்தேன். 3 நாள் தங்கியிருக்கும்போது அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காருங்கிற செய்தி எனக்கு தெரியும். மக்மல் பஃப் ஃபிலிம் ஹவுஸ்னு வச்சுருந்தார். அதில் எப்படி சார் சேரணும், அதோட சிலபஸ் என்னன்னு அவரை கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் என்ன ஒரு கவிதை புத்தகத்தை ஒரு வாரம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஏதாவது ஒரு பெயிண்டரை தேர்ந்தெடுத்து அவரோட பெயிண்டிங்கை 1 மாதம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு ரைட்டரோட சிறுகதைகளை 1 மாதம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் சாருன்னு கேட்டேன். அப்புறம் 50 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள் ஓட்டுவோம், 1 மணி நேரம் நீச்சல் அடிப்போம்னார். நான் சொன்னேன், அவர்கிட்ட உங்கள் ஸ்கூலில் நான் சேர முடியுமா சார் நான் கேட்டேன். அவர் சொன்னார், என்னையை வந்து நான் அரசுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி ஈரானில் இருந்து என்னை நாடு கடத்திட்டாங்க, நான் ரஷ்யாவுக்கு போயிட்டேன், ரஷ்யாவிலேருந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டு இப்போ நான் தான் ஃபிலிம் ஸ்கூலில் பண்ணார். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி உங்களுக்காக அல்லது அடுத்த வேலை வரும்போது நான் சென்னைக்கு ஒரு 15 நாள் இருக்கிற மாதிரி நான் வரேன், நீங்கள் உங்கள் நண்பர்களை திரட்டுங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம ஒரு சினிமாவை நம்ம கற்றுக்குருவோம், 11ஆம் நாள் நம்ம படத்தை ஆரம்பிப்போம், 15 நாளில் படத்தை முடிச்சிருவோம்னாரு. ஸோ இந்த ஃபிலிம் ஸ்கூலோட கான்செப்ட்டுங்கிறது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இது ஒரு பிராண்டாவோ அது ஒரு விளம்பரமாகவோ இல்லை ஒரு நிறுவனமாகவோ மாற்றுக்கிற எண்ணம் விருப்பம்லாம் எனக்கு இல்லை. ஒரு சினிமாவை பற்றி தீவிர சினிமாவை பேசக்கூடிய நண்பர்கள், இலக்கியம் பற்றி பேசுகிறவங்க நம்ம கூடி பேசுகிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. அதோட கான்செப்ட் தான் இந்த ஃபிலிம் ஸ்கூல். சில பேர் கேட்டாங்க, எனக்கு 34 படங்கள்ங்கிறீங்க, இது வந்து ஒரு வணிக சினிமா, நீங்கள் எதுக்குறீங்களாலாம் ஒருத்தர் கேட்டார். இல்லை எதுக்குறது இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200, 500 வீடுகள் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அரசு விதி என்னென்னா, பக்கத்தில் ஒரு பூங்கா வந்து கட்டணும், அதில் புல்வெளி இருக்கணும், அதில் மரங்கள் இருக்கணும். அது மாதிரி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அது இயங்கினா தான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும், எங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ். அப்படி பெரிய கட்டடங்கள், செயற்கையான கட்டடங்கள் இருக்கும்போது இயற்கையான புல்வெளியும் மரங்களும் இருப்பது மாதிரி தான் இது ஒரு இயற்கையான ஒரு சினிமா. ஏன்னா எல்லா நேரமும் கான்க்ரீட் சூழலுக்குள்ளே இருக்கீங்க, எல்லா நேரமும் காரில் போகிறோம், எல்லா நேரமும் ஏசியில் இருக்கோம், கொஞ்சம் நேரம் வந்து புல்வெளியிலையும் வந்து உட்காருங்க. அப்போ 300 கோடிக்கு நம்ம படங்கள் எடுக்கிறோம், 500 கோடிக்கு படங்கள் எடுக்கிறோம், தாராளமாக எடுங்க, அது பெரிய வெற்றி அடையட்டும். ஒரு 20 லட்சத்து 15 லட்சத்துலேயும் இன்னொரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு 10 நாள் 12 நாள் ஒரு வருஷத்தில் அவங்க கொடுத்து இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய, இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க வளரும்போது நம்மளும் வளரலாம், நம்ம வளரும்போது அவங்களும் வளரலாம். ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி தான். அதில் சினிமாவுக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமும் தேவை. இப்போ நம்மால் ஐயா வந்து சொல்லுவாங்க, விதைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அது மாதிரி நான் விதைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவர் வந்து
விவசாயத்தில் செய்ய நினச்சது இயற்கை விவசாயம். இப்போ நாங்கள் சினிமாவில் செய்ய நினைக்கிறது ஒரு திரைப்பட விவசாயம். நன்றி. தமிழ் சமூகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமைகளோடு இந்த மேடையை பகிர்ந்தளிக்க எனக்கு வாய்ப்பளித்த திரு செழியன் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் ஒரு சிறப்பு விருந்தினராக அவர் என்னை அழைத்தது அவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் நான் அவருடைய ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு உலக சினிமாவினுடைய ஒரு திறந்த வாசலை எனக்கு அவர் தான் காமிச்சார். வெறும் உலக சினிமாவோட அறிமுகம் மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஒரு உலக சினிமாவை பற்றி ஒருத்தங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற முக்கியமான தருணங்களை அவர் இண்டிகேட் பண்ணி அந்த படத்தை அறிமுகப்படுத்துவார். அதுதான் நிறைய பேர்கிட்ட அந்த படங்களை போய் கொண்டு சேர்த்துச்சு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சினிமா குறித்து தொடர்ந்து பேசுகிறவங்களுக்கு இலக்கியம் சார்ந்த ஒரு பின்புலம் இருக்கும்பொழுது இன்னும் செழுமையான ஒரு ரிச்சான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நம்புவேன். நான் அப்படி ஒரு பின்புலத்தில் தான் என்ன தயாராக்கிட்டு இருக்கிறேன். அந்த சூழலில் சார் ஒரு அவருக்கு ஒரு தீவிரமான இலக்கிய பின்புலம் இருக்குது. அதுக்கப்புறம் இசை சார்ந்தும் ஓவியம் சார்ந்தும் அவர்கிட்ட இருக்கிற அந்த கிராஃப்ட் எல்லாமே கலுமினேட் ஆகி தான் ஒரு ஃப்ரேமை அவர் உருவாக்குறான்னு நான் நம்புகிறேன். அப்போ அவரை மாதிரியான ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்கூல் நடத்தும் பொழுது அவர்கிட்ட இருந்து மாணவர்கள் வரும்பொழுது உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவாக தான் நான் இதை பார்க்குறேன். அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொதுவாகவே ஒரு டைகாட்டமி இங்கே க்ரியேட் ஆக தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு. ஆர்ட் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே கேரளா மாதிரியான ஒரு மாநிலங்களில் ஒரு கலை இலக்கிய சினிமா அல்லது பியூர் ஆர்ட் சினிமாக்கான ஒரு ஃபார்ம் ஏதோ ஒரு இயக்கம் அங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் தமிழில் அந்த கோடு மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீட்டரில் படம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது சோஷியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் சினிமா எடுத்தாலும் சரி, இல்லை அது ஒரு கமர்ஷியலாக எடுத்தாலும் சரி, ஒரு பியூர் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே ஒரு படத்தை சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இங்கே உருவாகலையோ, இல்லை யாரும் அதை முன்னெடுக்கலையோ, இல்லை நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க முன்னெடுத்துருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அதனுடைய ஏதோ ஒரு வகையில் விடுபடல் பல்வேறு வகையில் இருந்திருக்கிறத நான் உணர்கிறேன். அந்த சூழலில் செழியன் சாருடைய இந்த ஸ்கூல் இந்த இடைவேளை நிரப்புன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப ஆழமாக அதில் நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவருடைய மாணவராக நாளைக்கு நான் ஒரு படம் எடுத்தாலுமே கூட அதில் ஒரு நல்ல ஃப்ரேம் வைக்கிறேன், நல்ல சீன் எழுதிட்டேன்னா கூட கண்டிப்பாக இங்கே இருக்கிற பல ஆளுமைகளுடைய பங்கு இருக்குது. தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். செழியன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படம் டூலைட் சினிமா இன்ஸ்டியூட் எல்லாத்துலேயும் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. ஒரு 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு திரைப்படத்தை எடுத்து உலகெங்கும் அந்த படத்தை கொண்டு போய் பல விருதுகள் வாங்கி இன்றைக்கி வரையும் தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் படம் அப்படின்னா அது செழியன் சாருடைய டூலைட் படம் தான். நான் பல மேடைகளில் பல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசும்போது 50 லட்சத்துலேயும் நீங்கள் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்க முடியுன்றதை செழியன் சார்ட்டது கற்றுங்க. 5 கோடியில் தான் ஒரு சிறு பட்ஜெட் படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 லட்சத்தில் கூட அற்புதமான படத்தை எடுக்க முடியும். உலகெங்கும் கொண்டு போய் பல விருதுகளை பெற முடியும், தேசிய விருது பெற முடியும், ஒரு இயக்குனராக ஒரு பெரிய பேர் எடுக்க முடியும், அட் த சேம் டைம் ஒரு தயாரிப்பாளராகவும் ஜெயிக்க முடியும். அவரே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், வணிக ரீதியிலையும் அந்த படத்தை வெற்றி அடைந்த ஒரு தயாரிப்பாளராக அவரை நான் பார்க்குறேன். அவர் இப்போ எடுத்திருக்கிற இந்த முயற்சி எனக்கு ரொம்ப 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 மகிழ்வாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த விழா இப்படி நடக்கக்கூடாது. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது பல தயாரிப்பாளர்கள் முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு விழா. பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குநர்கள் முன்னாடி இந்த விழாவில் இந்த 34 முன்னோட்டங்களையும் காமிச்சு அந்த முன்னோட்டங்களில் எந்த திரைப்படம் எது திரைப்படமாக உருவாகிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க உடனே அந்த இயக்குனரை சைன் பண்ணி அவரை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாக இருந்தால் தான் இந்த விழா மிக சிறப்பாக இருக்கும். இது நம்ம பேசி பாராட்டுறதுக்கான ஒரு விழாவாக நான் பார்க்கல. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இதை நான் பார்த்த உடனே நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா இது கடந்த 3 மாதமாக நான் வேவ்ஸில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த 3 நாட்கள் ஃபிலிம் பஜார் அதில் நான் அட்டன் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் பிச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகெங்கும் இருந்து பல பேர் அவங்க ஸ்கிரிப்டை பிச் பண்ணாங்க. அவங்க பண்ணது எல்லாமே இந்த மாதிரி தான். ஒரு 2 நிமிஷம் அந்த படத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் காமிப்பாங்க. அது பிறகு அவங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நிமிஷத்தில் மேடையில் அந்த இயக்குனர் பேசணும். நாங்களாம் நிறைய பேர் தயாரிப்பாளராக உட்கார்ந்ததும், இன்ஃபேக்ட் குஜராத்லேருந்து ஒரு இயக்குனர் பேசின படத்தை என் கூட வந்த தயாரிப்பாளர் உடனே அவரை கூப்பிட்டு ஃபைனலைஸ் பண்ணார். அந்த ப்ராஜெக்டை ஒரு 2 கோடியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைனலைஸ் பண்ணார். அது பிறகு தமிழ்லேருந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. அவங்களுடைய 2 நிமிஷம் முன்னோட்டம்
அதுக்கு பிறகு வந்து அந்த ப்ரெசன்டேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 60 பிக்சர்ஸை நாங்கள் வந்து உட்காந்து பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சென்னையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்எஃப்டிசி சிஇஓ, அப்புறம் இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிற என்எஃப்டிசி டீம் கிட்ட நான் உடனே அங்கேயே கோவாவில் பேசி நாங்கள் ஏப்ரலில் இந்த வேவ்ஸ் சென்னை கொண்டு வரணும் அப்படின்னு கடந்த 3 மாதமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நவம்பர் மாதத்துலேருந்து வேவ்ஸ் இந்த பிட்ச் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பிச்சஸ் விழா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நடக்கணும், ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுட்ருக்கேன். அவங்க ஏப்ரலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து இதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, செழியன் சார் அதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் மாதிரி இங்கே பண்ணிட்டார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், அந்த விழாவில் நான் என்ன சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா ப்ரொடியூசர்ஸும் கூப்பிட்டு 3 நாட்கள் அவங்களோட டைம் எடுத்துகிட்டு அவங்க எல்லா பிக்சர்ஸையும் பார்க்கணும். அதாவது எத்தனை மாணவர்கள், அது க்யூரேட்டான பிக்சர்ஸ் மட்டும்தான், சும்மா கொடுக்குற படத்தெல்லாம் அங்கே போட முடியாது. எந்தெந்த படங்கள், எந்தெந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், எந்தெந்த முன்னோட்டங்கள் அற்புதமாக இருக்கோ, எந்தெந்த கதைகள் அவங்க சொல்கிற கதைகள் நல்லா இருக்கோ, அந்த கதைகள் மட்டும் க்யூரேட் பண்ணி, அதாவது ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல குழு இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து இதையெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி ஒரு 50-60 நல்ல முன்னோட்டங்களை தயாரிப்பாளர்களுக்கும் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உட்கார வச்சு அந்த படங்களை காமிச்சு அந்த படங்கள்லேருந்து இயக்குனர்கள் உருவாகணும். அப்போ தான் புதிய படைப்புகள்லாம் வரும், இண்டிபெண்டன்ட் படைப்புகள்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு முன்னோட்டம் அந்த மாதிரி ஒரு நடக்கணும்னு அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து 34 இயக்குனர்களும் வந்துடுவாங்களா சொல்ல முடியாது. ஆனால் அந்த 34 படங்கள் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இதில் பார்க்கும்போது, ஒவ்வொரு இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அதில் வந்து ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பட்ஜெட் 30 லட்சங்கள், படப்பிடிப்பு நாட்கள் 20 நாட்கள் படப்பிடிப்பு பண்ணி 30 லட்சத்தில் ஒரு படம் கண்ணாயிரம் அப்படின்ற படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அகில் ரஹ்மான் சொல்கிறாரு, படப்பிடிப்பு நாள் 15 நாட்கள், பட்ஜெட் 30 லட்சம். 30 லட்சத்தில் படம் எடுக்க முடியும் அப்படின்னா உண்மையிலே அற்புதமான விஷயம். அதை எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஷூட்டிங் காஸ்ட் மட்டுமே 3 லட்சம் மினிமம். 3 லட்சத்துக்கு கம்மி நீங்கள் எடுக்க முடியாது. பெப்சி ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் 80 பேரை வச்சுக்கிட்டு எடுக்கிறோன்னா 3 லட்சம் ஆகும். எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவாக 15 நாட்கள் 20 நாட்களில் 30 லட்சம் எடுக்க போகிறாங்க? அந்த கலையை வந்து நீங்கள் வந்து செழியன் சார்கிட்ட கற்றுருந்தீங்கன்னா உங்களால் அதை எடுக்க முடியும். அப்படின்னா அந்த பொறுப்போட நான் வந்து 30 லட்சம் கமிட்மெண்ட் பண்ணேன்னா 30 லட்சத்தை இந்த படத்தை எடுத்து கொடுக்குறேன் சார், ஒரு 90 minutes to 100 minutes படம் எடுத்து கொடுக்குறேன், இண்டிபெண்டன்ட் சினிமாவாக நீங்கள் கொண்டு போய்ட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் கிடைக்க முடியும், வணிக ரீதியாக வெற்றி அடைய முடியும், ஓடிடியில் வரும்போதும் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு 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 கிளியர் கட் உங்களுடைய கமிட்மெண்ட். இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் 34 ஃபிலிம் மேக்கர்ஸில் ஒரு 10 பேர் பண்ணாலும் இந்த முயற்சி, செழியன் சாரோட முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த 34 பேரும் ப்ரிப்பேர் ஆகணும். என்னுடைய ஒரே தாழ்மையான வேண்டுகோள் என்ன, இது நாங்கள் வந்தது வந்து 34 படங்களை பார்க்குறதுக்கும் அந்த முன்னோட்டங்களை பார்க்குறதுக்கும் எவ்வளோ விரைவாக நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு இந்த படக்குழு, இந்த விழாக்குழுவில் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம வந்த காரணம். பேசுகிறதுக்கு இல்லை, ஆனால் பேசணும். நம்ம விழான்னு வந்த தொட்டு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறது என்னென்னா, குயிக்காக நம்ம படங்களை பார்த்து அந்த முன்னோட்டங்களை பார்த்து அவங்கள வாழ்த்து சொல்லணும். யாரெல்லாம் அற்புதமாக ரெடியாக இருக்காங்களோ அவங்கள வாழ்த்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். இல்லைனா நம்ம வாழ்த்து சொல்லிட்டே போனோம்னா உண்மையான பர்பஸ் என்ன, இந்த நோக்கம் என்னமோ அது கடைசியில் நிறைய பேர் காணாமல் போயிட்டு கொஞ்சம் பேர் தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களும் 34 படங்களையும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அந்த 34 பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அவங்கள தேர்ந்தெடுத்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணுற இந்த குழுவுக்கு, ஃபிலிம் ஸ்கூல் குழுவுக்கு வாழ்த்துக்கள். செழியன் சாருக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இங்கே சிற்றுரைனே போட்டாங்க, அதனால் ரொம்ப வசதியாக போச்சு. நிறைய நம்ம பேச வராது, அதனால் 4 வார்த்தை பேசிட்டு போயிடலாம். எனக்கு செழியன் அவர் எழுத்தாளராக தான் அறிமுகமும், அதுவும் உலக திரைப்படங்களை எழுத ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு அறிமுகம். நேரடியாக எனக்கு அறிமுகம் கிடையாது, பத்திரிக்கை வாயிலாக தான் அறிமுகம். சில படங்கள் அவருடைய விரிவுரை பார்த்துட்டு தான் நான் சில படங்களை நான் வாங்கி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன். செழியன் வந்து நம்ம ஒரு கட்டத்துக்குள்ளே மட்டும் நம்ம அடக்க முடியாது. ஏன்னா அவர் இயக்குனர், எழுத்தாளர், நல்ல விமர்சகரும் கூட. அது ரொம்ப சைலண்டாக விமர்சனம் பண்ணுவார். இப்போ வந்து தயாரிப்பாளர். ஆனால் அந்த பல பேர் லட்சியங்களை சில லட்சத்தில் கொண்டு வந்திருக்காரு. அது மிகப்பெரிய முயற்சி. அது செழியன் நம்ம ரொம்ப பாராட்டணும். 34 படங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு அரிய விஷயம். நான் அதை அவர்கிட்ட சொன்னேன், எளிய படம் எப்பயுமே சொல்லாங்க, வலிய படம், அரிய படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும்
ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்க போனால் சைனாவெல்லாம் வந்து மினி சீரியஸ்னு இப்போ வந்திருக்குது. அதாவது 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வேர்ல்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ நம்மலாம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் படம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லாம் படம் இருக்காது. இப்போயே வந்து படங்களில் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் கம்மியாகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆல்பம் சரியாக வந்துடும், தனியாக வரும். ஆல்பத்துக்கு தனி பேங்க் வந்துடும், இன்னும் மியூசிக் பேங்க் வந்துடும். அங்கே போய் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய அந்த மாதிரி சிஸ்டம்லாம் போக போக நமக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி அந்த 34 படங்கிறது வந்து படங்கள் மட்டுமே இல்லை, அந்த படத்தில் உள்ள ஆக்டர், டைரக்டர், அது அனதர் டெக்னீஷியன், இவங்க எல்லாம் நான் 10 வருஷத்தில் நீங்கள் விதைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க சரியான். அதாவது சினிமாவில் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இரவாக வரம் பெற்றவர்கள். அதை நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. எப்படி உங்களை வந்து பிசி சார் உங்களை உருவாக்கி விட்டாரோ அதுபோல் நீங்கள் நிறைய பேரை உருவாக்குறீங்க. சரியா, நீங்கள் வாழ்க. I think it's a great effort என்ன பண்ணிகிட்ருக்காரோ செழியன். அண்ட் நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஐ திங்க் ஆனஸ்டி இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ ஃபிலிம் மேக்கர். ஐ திங்க் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆனஸ்டி. ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் ஸ்டோரியை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது 10 லட்சத்தில் எடுங்க, இல்லைனா 10 கோடியில் எடுங்க, தட்ஸ் நாட் த இது. அண்ட் ஒன் திங் ரிமெம்பர் பண்ணுங்கள், என்னென்னா படம் எடுக்கிறது எதுக்குன்னா, இட்ஸ் நாட் ஃபார் டுடே, it's something you're doing for perpetuity. It can last for a lifetime. So people will see, lots of people will see in the future. It will show what we are made of. All the best to all the 34. ஆக்சுவலி என்னை வந்து ஒரு மோர் தென் 35 இயர்ஸுக்கு மேலே எனக்கு தெரியும். அப்போ இருந்த வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக கிளாரிட்டியோட வேலை செய்கிற ஆள் வந்து செழியன். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது கூட எல்லா காலகட்டத்துலேயும் அது வந்து ஒரு பெரிய ஒரு செயல்பாடு கடைசியில் எங்கே வந்துருச்சுன்னா, இது வந்து ஒரு பெரிய மூமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுற இடத்துக்கும் வந்துருச்சு. அது பெரிய சந்தோஷமான விஷயம். இது வந்து ஒரு ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு 40-50 ஆண்டுகளில் இங்கே வந்து தனித்தனியாக இருந்தது. சீரியஸ் ஃபிலிம் சொசைட்டி ஆக்டிவிட்டி, கமர்ஷியல் சினிமா, சீரியஸ் லிட்ரேச்சர், அப்புறம் பாப்புலர் மேகசின், இப்படி தனித்தனியாக இருந்த இடம் போய் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றதுயான இடம் வந்துருச்சு. அந்த வகையில் மிக மிக சரியான கலதலையும் வந்து டெக்னாலஜியும் வந்து எல்லார் கையிலையும் தனித்தனியாக ஒரு பேப்பரை வாங்கினோன்னே கவிதையோ அல்லது கட்டுரையோ எழுத முடியும் போல், ஓவியம் தீட்ட முடியும் போல், திரைப்படம் எடுக்கிறதுக்கான சக கலைஞர்களோடு சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிட்ட பட்சத்தில் இதை மிக சரியான நேரத்தில் இந்த இன்ஸ்டியூட்டை வந்து அதுலேயும் செழியன் இதை முன்னெடுத்திருக்கிறது வந்து மிக முக்கியமானதுன்னு கருதுகிறேன். அந்த வகையில் இந்த 34 படங்களையும் செயல் வடிவமாக்கி இருக்கிற இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் கூட இந்த இளம் கலைஞர்களுக்கும் அவரோடு சேர்ந்து செயல்பட்ட கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். மாற்று சினிமா வந்து அடிதடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் மாற்று சினிமா. நம்ம பண்ணுறது ஒரிஜினல் சினிமா. லாஸ்ட் சப்பர் மாதிரியே 13 பேர் உட்காந்துருக்காங்க இங்கே. ஆனால் அது ஃபஸ்ட்டு சப்பர் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டா 75 நிமிஷம் ஆகிடுது, ஃபீச்சர் ஃபிலிம் ஆகிடுது. 72வது நிமிஷன்றது ஃபீச்சர் ஃபிலிம், சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் பிரகாரம். அதுதான். அதே மாதிரியே 34ன்றாங்க. 4 3 7, ஸ்வரம் 7. அது உலகத்தில் எங்கே வேணால் போய் பேசிடலாம். அந்த 7 ஸ்வரம் தெரிஞ்சிருந்தாலே எங்கே வேணால் போய் பேசிடலாம். அதுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தி தெரியணும் அவசியம் இல்லை, தமிழ் தெரிஞ்சால் மாத்திரம் கூட போதும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த எல்லாத்தையும் பார்த்தேன். 50 லட்ச ரூபா ஹையஸ்ட் இருந்தது. அதில் பார்த்தேன். எவ்வளோ பேர் பார்த்தாங்க தெரியல. 50 லட்ச ரூபா ஹையஸ்ட் இருந்தது. அதுக்கு மேலே நாட்கள் போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு பியூட்டி. ஏன்னா இப்போ நாங்கள் எடிட் பண்ணிகிட்ருக்கோம், நாட்களே தெரியல. ஆனால் மலையாளத்தில் அவங்க சொன்னது போல் இப்போ தான் எடிட் பண்ணிட்டு வரேன், கரெக்டாக முடிச்சிடுறாங்க ஷூட்.
8 லட்சத்தில் முடிச்சிருக்காங்க. ஃபீச்சர் ஃபிலிம். மிர்னால் சொல்கிற மாதிரி எப்போவுமே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்கும்போது சொல்லுவார், ஐ எம் மிர்னால்சன், அ ஃபிலிம் மேக்கர், ஐ மேக் ஃப்ளாப்ஸ். ஏன்னா நீ பார்த்தே இருக்க முடியாது அது அப்படின்ற மாதிரியே சொல்லுவார். ஆனால் கிரேட் ஃபிலிம் மேக்கர். அவர் ஒரு முறை இந்த ஏவிஎம்மில் ஒக்கோரி கதான்னு ஒரு படம் தெலுங்கில் பண்ணார். அதில் மமதா சங்கர் வந்து ஒரு கண்ணுக்கிட்ட ஒரு அப்படி போயிட்டுருக்கோம். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணணுன்றதுக்காக ஏவிஎம்மில் வந்து அந்த லேபுக்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருந்தார். அப்போ யாரோ வந்து சொன்னாங்க, சார் யாரோ ஒருத்தர் பைஜாமாவும் இதுவும் போட்டு பீடியை பிடிச்சிட்டு கையில் ஏதோ ஒரு கேனை வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் வெளியே போய் பார்த்தா மிர்னால்சன். என்ன சார் இல்லை ஆப்கோ தேக்னிக்லையா அப்படி ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே எடுத்துன்னு போய் பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் லேப்லேயே ஆப்டிக்கலில் பண்ண ஒரு விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட் லேப்லேயே பண்ணிட்டாங்க இந்த ஏவிஎம் லேபில். அது மாதிரியா வந்து ஒர்க்கர்ஸுங்க இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியா இங்கேயும் வந்து பிரசாத்லேயும் இங்கே ஆப்டிக்கல் பிரிண்டிங்னு ஒன்று இருந்தது, கேமரான்னு இருக்குது. உள்ளே போய் பார்த்திங்களா எல்லாமே வச்சுருக்காங்க, அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் இருக்குது, இல்லை இருக்குது, நீங்கள் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். இப்போ லேட்டஸ்ட் வச்சுருக்கேன். ஆமாம், நான் எப்போவுமே ப்ரெசென்டபிளாக இருப்பேன். அதுதான் நமக்கு அப்டேட்டு. ஃபியூச்சரை பற்றி படிக்காங்க, பீம் சிங்கை பற்றி தெரிய வேணாம், டி பிரகாஷ் ராவை பற்றி தெரியணும், ப்ரெசென்ட்டில் என்ன தெரியுது அவ்வளோதான் விஷயம். ஏன்னா எங்கள் வீட்லேயே எங்கள் கிராண்ட் டாட்டருக்கு பீம் சிங்னா யாரும் தெரியல. அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கவே வேண்டாம். ரொமன் பொலான்ஸ்கின்னா யாருன்றான், சித்தேந்திரே படத்தை போட்டு காமிச்சிருந்தா தூங்கிட்டு இருக்கான். அதனால் ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்டபுளாக இருங்க, அவ்வளோதான் விஷயம். ஃப்யூச்சர் பற்றி கவலை வேண்டாம். ஆனால் 50 லட்சம் ரூபான்னு சொல்கிறீங்க, 50 லட்சம் ரூபாய்க்குள்ளார கொடுத்துட்டு மீதியை திருப்பியும் கொடுங்க. யார் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களே? எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் இது இங்கே உட்காந்துருக்கார், போஃப்டார். இவர் என்னன்னெலாம் கேட்கவே இல்லை அவர், ஆனால் பண்ணார் படத்தை. அது வேறு விஷயம். அதே மாதிரி சேத்து மாதம் அவர் டைரக்டர் சொல்லணும் அவரை பற்றி. என்எஃப்டிசி பற்றி சொன்னாங்க. என்எஃப்டிசியில் அப்போ வந்து 35 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இப்போ வந்து நல்லா அள்ளி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தமிழ் ஆளுங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியல. சில இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும். அதுக்கு தனியாக வச்சு கிளாஸ் வச்சிங்களா, அதுக்கு சொல்லிடலாம். அது ஸ்ரீராம் பார்க்குறாரு, நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க எப்போவுமே அப்படின்வார். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ஒன்றா கிரிக்கெட் ஆடினவங்க தான். அவங்க 35 லட்ச ரூபாயில் சேத்து மாதவன் சார் 2 படம் 35 பண்ணிவிட்டு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா திருப்பி என்எஃப்டிசிக்கு கொடுத்துட்டார். சச் எ ஃபிலிம் மேக்கர். அவர் படங்கள்லாம் பாருங்கள், பிரமாதமாக போயிருக்கு. அந்த படங்கள்லாம் கூட பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். செழியன் சார் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். நான் வந்தது எதுக்குன்னா, இவ்வளோ பெரிய சதஸில் எல்லோரும் இருக்கீங்க, அவங்களுடைய வைப்ரேஷன்லாம் நான் வாங்கிட்டு இன்னும் முன்னுக்கு ஓடிக்கொண்டு இருப்பேன். இது 61வது வருஷம். இன்னும் எடிட் பண்ணிட்டுருக்கேன். 61வது வருஷம் கொண்டாடிடாதீங்க. இது நான் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் வேண்டாம். 61வது வருஷம் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். பெஸ்ட் இஸ் ஸ்கிரிப்ட் தான் முக்கியம், ஸ்க்ரீன் ப்ளே முக்கியம். திருப்பி பாருங்கள், இல்லைன்னா எடிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. இன்னும் கூட நடக்குது. அந்த ஆவிடை வச்சுக்கிட்டு, அந்த எஃப்சிபி வச்சுக்கிட்டு எடிட்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது அவர் சொல்ல மாட்டார், ஹரிகர். ஏன்னா அவர் பேசாமல் இருப்பார். ஏன்னா எடிட்டர்ஸ் பேசவே மாட்டாங்க. பாருங்கள், பேசாமல் உட்காந்துருப்போம். சவுண்ட் இன்ஜினியர் கூட பேசாமல் உட்காந்துருப்போம். இதனால் டங் டங் சக்கு தக்கு டங் டங் சக்கு போடுனா எடிட்டர்ஸ் பாருங்க ரியாக்ட் பண்ணுறார். ஆக்ட் அண்ட் ரியாக்ட், அதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்கிறீங்க இல்லையா. நான்லாம் இன்ஸ்டியூட்டும் படிக்கல, படிப்பும் வரல, கணக்குக்கு பயந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டோம். ஆனால் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் நான் போயிட்டுருக்கேன். இந்தியாவில் இருக்க இன்ஸ்டியூட்லாம் கூட நான் போயிட்டுருக்கேன்றது தான். ஸோ மக்களே, ப்ரெசென்டபுளாக இருங்க. வாழ்த்துக்கள். அதிக நேரம் பேச நினைத்தேன், ஆனால் டைம் ஆயிடுச்சு.
சிறியனுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி.